beauties, welcome to Belle lifestyle. ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்த்தீங்கன்னா SRM ராமபுரம் பிரான்ச்சோட ஹாஸ்டல் பற்றி தான். ஸோ வந்து எனக்கு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. நான் போட்ட பாஸ்ட் வீடியோஸில் வந்து ஒரு 2-3 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய டிப்ஸு, அதுக்கப்புறம் ஹாஸ்டல் எப்படி இருக்குது, ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்குது, கேம்பஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இதில் வந்து ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அண்ட் உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் ஃபர்தர் டவுட்ஸு டீட்டெயில்ஸாக தெரியணுன்னா நீங்கள் உங்களோட ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்துலாம். ஸோ கம்பேர்ட் டு அதர் காலேஜ் ஹாஸ்டல் வந்து நைஸ் அண்ட் நீட்டாகவே இருக்குது இந்த ஹாஸ்டல், SRMோட ஹாஸ்டல். ஸோ சோலார் ஹீட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹாட் வாட்டர் வந்து எப்போ வேணாலும் கிடைக்கும். ஃபார் பாத்திங் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி ஹால்ஸ் இருக்குது செப்ரேட்டாக, அண்ட் ஆல்சோ டைனிங் ஹால்ஸும் இருக்குது செப்ரேட்டாக. ஸோ நீங்கள் வந்து படிக்கணும்னா ரூம்லேயும் படிச்சுக்கலாம், ஸ்டடி ஹால்ஸ் இருக்குது, அதுலேயும் போய் உட்காந்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்டர்நெட் வந்து அவைலபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து காலேஜில் வந்து ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது, கேன்டீன் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். நைட்டும் ஒர்க் ஆகும். ஸோ டிடிபி, பேங்க்கு, ஏடிஎம், சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கேம்பஸ்க்குள்ளேயே வந்து வருது. அண்ட் பேங்க்குமே வந்து இருக்குது. அண்ட் SRM ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ ஸ்டாஃப்ஸ்க்கோ ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்டல் கெப்பாசிட்டி வந்து பார்த்துடலாம். ஸோ பாய்ஸ் ஹாஸ்டல் வந்து 4 இருக்குது, அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து 3 இருக்குது. ஸோ பாய்ஸ் ஹாஸ்டல் 1ல் பார்த்திங்கன்னா 72 ஸ்பேசஸ் இருக்குது. பாய்ஸ் ஹாஸ்டல் 2 பார்த்திங்கன்னா 1020 ஸ்பேசஸ் இருக்குது. இது ரெண்டுமே வந்து நான் ஏசி. அண்ட் பாய்ஸ் ஹாஸ்டல் 3யும் 4ம் ஏசி. ஸோ பாய்ஸ் ஹாஸ்டல் 3ல் வந்து ஏசியில் வந்து 200 இருக்குது, நான் ஏசியில் 191 இருக்குது. பாய்ஸ் ஹாஸ்டல் 4ல் வந்து ஏசி 69 மட்டும் தான் இருக்குது, நான் ஏசி அவைலபிள் இல்லை. ஸோ டோட்டல் ஏசி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1283, அண்ட் டோட்டல் நான் ஏசி கெப்பாசிட்டி 269, அண்ட் டோட்டல் பாய்ஸ் ஹாஸ்டல் கெப்பாசிட்டி வந்து 1552 கெப்பாசிட்டி. ஸோ கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து 3 இருக்குது. ஸோ செல்லம்மாள், சிவசக்தி அண்ட் ஓம் விநாயகா ஹாஸ்டல். ஸோ செல்லம்மாள் ஹாஸ்டலில் வந்து 195 ஸ்பேசஸ் வந்து இருக்குது. அண்ட் சிவசக்தியும் ஓம் விநாயகாவும் ஏசி நான் ஏசி ரெண்டுமே இருக்கும். ஸோ சிவசக்தியோட டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 276. அதில் ஏசி வந்து 26 ரூம்ஸும், நான் ஏசி வந்து 250 ரூம்ஸும் இருக்குது. அண்ட் ஓம் விநாயகாவில் வந்து டோட்டல் கெப்பாசிட்டி 321, ஏசி 63 ரூம்ஸும், நான் ஏசி 258 ரூம்ஸும் இருக்குது. ஸோ டோட்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 792 இருக்குது. கம்பேர்ட் டு பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ரூம்ஸ் வந்து கம்மி தான். ஸோ உங்களுக்கு கேம்பஸில் கிடைக்கிற அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்னதுன்னா ஏர் கண்டிஷன்ட் ஆடிட்டோரியம் இருக்கும். அண்டு ஹாஸ்டல் வந்து மென்க்கு செப்ரேட்டாக, உமனுக்கு செப்ரேட்டாக இருக்குது. லைப்ரரி இருக்குது, ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது. உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வேணும்னா நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். பட் ஹாஸ்டலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க, அதர் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது கேம்பஸ்குள்ளேயே. ஸோ கேட்ரிங் ஃபெசிலிட்டிஸ் மீன்ஸ் ஹாஸ்டல் மெஸ்ஸோ இல்லை கேன்டீன், ஃபுட் கோர்ட் அந்த மாதிரி. அண்ட் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஏடிஎம் இருக்குது, ஜெராக்ஸ் அண்ட் டிடிபி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஹாஸ்டல் எல்லாமே வந்து இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இன்ஸ்டிடியூஷனே உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா நீங்கள் போய் பேசணும் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து வில்லிங்னஸ் ஆனால் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஹாஸ்டல் பற்றி ஓரளவுக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் ஏதாச்சும் ஹாஸ்டல் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை SRM கேம்பஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொன்னிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தெரிஞ்சுட்டு போடுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடுற SRM அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும்.